அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், சீனிவாசனுடைய பெரியப்பா மிகப்பெரிய தீக்காவை சேர்ந்தவர் என்று சொன்னார். மிகப்பெரிய தீக்கா குடும்பத்திலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியை திருப்பூர் மாநகரில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் சொன்னால் இது திருப்பம் ஏற்படுகிறது. திருப்பூரில் என்ன திருப்பம் ஏற்பட போகிறது? இது ஆட்சி மாற்றத்திற்கான திருப்பம் ஏற்பட வேண்டிய ஊராக இருக்கின்ற காரணத்தால் இது திருப்பூரில் இன்றைக்கு பொதுக்கூட்டமாக மாநாடாக தம்பி சீனிவாசன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே நான் பாராட்டுகிறேன், உளம் மகிழ்கிறேன். அவர்களை எனது அனைவருடைய சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே சிறந்த நாடு நமது இந்திய நாடு. இந்தியாவில் உலகத்திலே சிறந்த நாடு இந்திய நாடு. இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு மாநகரம் இருக்கிறது சொன்னால் அது திருப்பூர் தான் என்பது நான் சொல்லியாக வேண்டும். ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. எத்தனை நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளை பெயர் சொல்ல முடியும். ஆனால் திருப்பூர் என்று சொன்னால் அது இந்தியாவில் இருக்கிற ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 40,000 கோடி ரூபாய் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஊராக இந்த ஊர் திருப்பூர் இருக்கிறது. இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கும் மண். என் போன்ற தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்து இங்கே வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வட இந்தியாவிலிருந்து வடகிழக்கு மாகாணங்களில் வரும்போது கூட நான் முருகானந்தவுடன் பேசிக்கொண்டு வந்தேன். நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களே, கலரா போகிறாங்களே அப்படின்னு சொன்னேன். அது மட்டுமா அவர் சொன்னார், அது மட்டுமா எல்லாரும் இங்கே கல்யாணம் பண்ணி இங்கேயே குடும்பத்தோடு இருக்கா, யாரும் போகவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னா. அவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உள்ள ஊர். இன்றைக்கு இந்த மேயரால் எவ்வளவு குப்பை மேடுகள். நமது அன்பு சார் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள். நம்ம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினார்கள். அவ்வளவு அருமையான ஊர் இந்த ஊர். ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கடந்த 5 நிமிடங்களுக்கு முன்னாலே பேட்டி கொடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஈடியை பயன்படுத்தியிருக்கிறது, வருமான வரித்துறையை கையில் வைத்திருக்கிறது, இப்பொழுது சென்சார் போர்டையும் கையில் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு கொஞ்சம் புரியவில்லையோ தெரியவில்லை. எதுவுமே புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இருந்திருந்தால் இந்த 5 ஆண்டுகளிலும் 525 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது வாக்குறுதி நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலும் இந்து நாளிதழிலும் ஒரு குரல் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்பதை எங்களுக்கு புரியவில்லை. அவ்வளவு மோசமான ஊர், அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி. அது மட்டுமல்ல, இந்தி வேண்டாம் என்கிறார். நீங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடையிலையும் பாத்தீங்கன்னா இந்தியில தான் போர்டு எழுதியிருக்கா. எல்லாரும் வாங்க, சாராய கடைக்கு வாங்கன்னு இந்தியில எழுதியிருக்காங்க. எதிர்கால சந்ததிகளுக்கு படிப்பதற்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை? ஏன் நவோதயா பள்ளிகளை இங்கு அனுமதிக்கவில்லை? ஏன் கேந்திர வித்யாலயா பள்ளிகளை இங்கு அனுமதிக்கவில்லை? சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், பம்பாய்க்கு போனேன், என்னால இந்தி பேச முடியவில்லை, நான் கொஞ்சம் தான் தெரியும், தமிழ்ல எழுதி வச்சு பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கூட தெரியாது. எனக்கு இந்தியில போனா அமித்ஷாவோட நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. பேசும்போது கூட அவர் தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றார். அந்த அளவிற்கு இன்னைக்கு மொழி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மொழி தெரிந்திருந்தால் அவனுடைய அறிவு வளரும், ஒவ்வொரு மொழிக்கும் அவனுடைய அறிவு வளரும். ஆனால் இன்றைக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு, நம்மளுடைய மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இன்றைக்கு எதுவுமே படிப்பறிவு இல்லாத இந்தி மற்ற மொழிகளுடைய அறிவு இல்லாமல் செய்வதற்கு இன்றைக்கு இந்த அரசு 5 ஆண்டு காலம் ஏற்கனவே அவர்கள் இந்து மறுப்பு கொள்கையிலே இருந்தவர்கள், இந்து கடவுளுக்கு எதிரானவர்கள். ஆனால் நான் சொன்னேன், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து அதே குடும்பம் இன்றைக்கு இந்துவாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது சீனிவாசன் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமாக அந்த ஆட்சி மாற்றம் மாறி அது ஆன்மீக ஆட்சியாக நிச்சயமாக வரும். ஆனால் பழனிசாமி அவர்கள் பேசினார்கள், உலகத்திலே மிக சிறந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகெங்கும் போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டு அதிபர்கள் நம் நாட்டு பிரதமரை தோளிலே கை போட்டு கட்டி அணைத்து பார்க்கின்ற பாங்கு பெருமையும் வேற எந்த நாட்டு தலைவருக்கும் கிடையாது. அவ்வளவு தைரியமும் நேர்மையும் திறமையும் உள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். சிந்தூர் ஆபரேஷன் செய்தவர், சுற்றுலா போன நமது பெண்களை, அந்த கணவர்களை சுட்டுக் கொண்டதற்காக யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் டைரக்டாக பாகிஸ்தானுடைய லாகூர் தலைநகரத்தில் வெடிகுண்டு போட்டு அத்தனை தீவிரவாதிகளையும் கொன்று நம்முடைய பெண்கள் நெத்தியிலே திலகமிட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே?
நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 3000 ரூபாய் இன்னைக்கு பொங்கலுக்கு கொடுக்கிறார்கள். ஏன் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு கொடுக்கவில்லை? ஏன் அதற்கு முந்தைய ஆண்டு கொடுக்கவில்லை? ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு கொடுத்தார்கள். 2500 ரூபாய் கொடுத்தார்கள். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களால் 3000 ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் பேசினார்களே, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு போனார். நீங்கள் அதே குறைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா இன்னைக்கு கொடுக்கிறார்கள். 9 லட்சம் ரூபாய் கடன். ஒவ்வொரு தனிநபருக்கும் 2 லட்சம் ரூபாய் கடன். யாருடைய பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பொறுப்பு. ஆக இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறார். நீ எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம். இந்த 3000 ரூபாய் நோட்டோட நம்பரை அப்படியே ரிசர்வ் பேங்க் நோட் நம்பரை அப்படி எழுதி பார்த்துட்டு நேர டாஸ்மாக் கடைக்கு போனா திருப்பூர்ல அவ்வளவு டாஸ்மாக் கடையிலையும் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரூபா தான் இருக்குமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக, அதனுடைய வழியில வந்தவர்கள் இபிஎஸ் அவர்கள், டாக்டர் சியாம் பிரகாஷ் முயற்சி உருவாக்கிய ஜனசங்கம், அதனுடைய வழியிலே வந்த பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி தர முடியும் பாரதிய ஜனதா கட்சியால், அதனுடைய கூட்டணியால். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. இந்த திருப்பூர் மாநிலம் பெருமாநல்லூரில் 10/6/1960 ஆண்டு விவசாயத்திற்காக போராடியவர்கள், இந்த ஊர் மண்ணிலே உயிர் நீத்தவர்கள் அண்ணன் ஐயம்பாளையம் ராமசாமி அவர்கள், மாரப்பர் அவர்கள், ஆயிரக்கவுண்டர் அவர்கள், ஈச்சம்பாளையம். இந்த மண்ணிலே சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாபெரும் தீர நமது திருப்பூர் குமரன் பிறந்த இந்த மண் திருப்பூர் குமரன் அவர்களோடு 65 பேர் உயிர் நீத்தார்கள். 65 பேர் உயிர் நீத்த மண் இந்த மண். இந்த மண்ணிலிருந்து நாங்கள் நீதி கேட்கிறோம். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிருந்து புறப்பட்டு 80 நாட்கள் என்று சொன்னார் சகோதரர். இந்த 80 நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கிறது போல் இருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த திருப்பூர் மண் தேசத்திற்காக போராடிய மண். இந்த திருப்பூரில் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை 15 ஆண்டுகளாகி பரீட்சை எழுதி இன்னும் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. சீரான சட்டம் ஒழுங்கு இல்லாத தமிழகம் நாம் காண வேண்டும். கள்ளச்சாராயம் இல்லாத தமிழகம் நாம் பார்க்க வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு தமிழகம் நாம் காண வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். திமுக வெற்றும் விளம்பரம் இல்லாத ஒரு ஆட்சி நாம் பார்க்க வேண்டும், நாம் காண வேண்டும். அரசு துறைகளில் ஊழல் இல்லாத அரசு, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் இல்லாத அரசு நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய தமிழகமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய பங்கை நாம் வழங்குவதற்கு இந்த தமிழகம் தயாராக வேண்டும். தன்மானத்துடனும் தூய்மை பணியாளர்களுடன் நமது அனைத்து ஊழியர்களும் கண்ணீர் வடிக்கின்ற காட்சி இல்லாத தமிழகமாக நாம் காண வேண்டும். ஆக அத்தனையும் இந்த திருப்பூர் மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி, எப்படி அழகாக சொன்னார்கள், காக்கைகள் வேறு மயில்கள் வேறு, ஆனால் எண்ணங்கள் வேறு, எண்ணிக்கை என்பது வேறு, அழகாக சொன்னார். ஆக எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்டவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த திருப்பூர் மண்ணுக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. திருப்பூர் ஆட்சி மாற்றத்திற்கான ஊர், திருப்பரங்குன்றம் அது ஆட்சியை முடிக்கின்ற ஊர், திமுக என்ற ஆட்சியை முடிக்கின்ற ஊர். திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக, திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக, திருப்பரங்குன்றம் தி முடியும் மு க கழகம், திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிகின்ற ஊராக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல. சீனிவாசன் கூட சொன்னார், 3 தொகுதிகள் பல்லடம், திருப்பூர் வடக்கு, தெற்கு 3 தொகுதிகளில் மேப்பில போட்டுன்னு சொன்னார். நான் வேட்பாளர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். அது இறைவன் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அது வேட்பாளர் யார் என்பது முக்கியமில்லை, எந்த கட்சி என்பது முக்கியமில்லை. தாமரை போட்டியிடலாம், இரட்டையிலை சின்னம் போட்டியிடலாம். இரட்டையிலை சின்னமும் தாமரையும் அல்லது தமிழ் மாநில காங்கிரசும் எத்தனை சின்னங்கள் இருந்தாலும் அத்தனை சின்னங்களிலும்
வெற்றி பெற வைக்க வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பொறுப்பும் கடமையும்.